ஹலோ ஆல், இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டேஸ்டியாக ஈஸியாக குயிக்காக செய்கிற மாதிரி ஒரு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு மொத்தமே ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும். ரொம்பவும் ஈஸியாக செஞ்சிடலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல 3 பழுத்த தக்காளி எடுத்து மிக்சர் ஜாரில் அரைச்சி வச்சுருக்கேன். 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 10 பல் பூண்டு 10 பல் சின்ன வெங்காயம் எடுத்து உரலில் இடித்து எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு தேங்காய் கொஞ்சோண்டு சோம்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை 2 பச்சை மிளகாய் இதெல்லாம் முதல்ல எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. குழம்பு ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கோங்க. 100 ml போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம சேர்த்த கடுகு, சீரகம், சோம்பு நல்லா பொரிஞ்சு வரணும். பொரிஞ்சு வந்ததும் நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் பூண்டு பல் இருக்கு இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். அது சேர்த்த உடனே லைட்டாக கலர் மாறி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பூண்டு சின்ன வெங்காயம் இடித்து சேர்க்கும் போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம எடுத்து வச்சுருந்த கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் லைட்டாக கலர் மாறி வர அளவுக்கு வதங்கி வந்ததும் நம்ம எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் இது கூட சேர்த்துக்கலாம். நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதுவே நல்லா திக்கான கிரேவியாக வரும். வெங்காயம் நல்லா ஒரு பொன்னிறமாகிற அளவுக்கு வதங்கி வரணும். வதங்கி வந்ததும் இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுக்கிறேன். லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வந்ததும் 2 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தனியாத்தூளும் ரெட் சில்லி பவுடரும் கூட சேர்த்துக்கலாம். நான் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு லைட்டாக தீயாமல் வதங்கி வரணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் ஃப்ளேமை லோவில் வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்ததும் நம்ம அரைச்சி வச்சுருந்த தேங்காய் சோம்பு பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். லைட்டாக பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். மிக்சர் ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் சேர்த்து நல்லா கொதி வந்ததும் ஒரு 5 முட்டை எடுத்து நான் இது கூட உடச்சி ஊற்றிக்க போகிறேன். முட்டை உடச்சி ஊற்றும் போது ஒரு முட்டைக்கும் இன்னொரு முட்டைக்கும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை உடச்சி ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம கரண்டி எதுவும் யூஸ் பண்ணாமல் மூடி போட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து பார்க்கவே யம்மியாக டேஸ்டியான முட்டை குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த உடச்சி ஊற்றின முட்டை குழம்பை நீங்கள் ரைஸுக்கு, சப்பாத்தி, இட்லி, தோசை எது கூடனாலும் வச்சு சாப்பிடலாம். ஃபைனலாக இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்குனீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக 10 மினிட்ஸ்க்குள்ளே செய்கிற மாதிரி ஒரு உடச்சி ஊற்றின முட்டை குழம்பு ரெடி. ஸோ இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனல் ஹாப்பி ஃபேமிலி பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கலாம். அது வரைக்கும் see you, டாட்டா, பாய்.